DNR லக்ஷ்மி வீடியோஸ் யூடியூப் சேனல் அண்ட் லக்ஷ்மி ஸ்டுடியோஸ் உங்கள் இனிமையான திருநங்களை அழகான புகைப்படங்களாக மாற்றிட உங்கள் ஊரில் நடைபெறும் கோவில் திருவிழாக்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்கள் கோவில் வில்லிசை கதைகளை ஆடியோவாக பதிவு செய்ய தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்டுடியோ, மேலதேவநல்லூர், களக்காடு, திருநெல்வேலி மாவட்டம். செல் 9344225502. ஹலோ ஹலோ தானே தன்னோ தானே தன்னோ தானே தன்னோ ஹலோ 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 சுவாமி தந்தனை தந்தனை தன்னோ தானே தன்னோ 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 தானனை தன்னோ பேச்சியம்மன் கதைகள் வாட கதைகள் வாட மாயம் பெருமானே வரந்தருவார் பெருமாளே வரந்தருவாங்கே பேச்சியம்மா கதைகள் வாட காட்டு பேச்சு மன பேச்சு சொல்லு அப்படி சொல்லு கட்டழகி பிரம்ம சத்திய போடு போட்டுக்கத்தாலும் ஆயனத்தில் பிறந்தவளாம் பிறந்தவளா மாயான பேச்சி அம்மா பேச்சி அம்மா மாயான பேச்சி அம்மாவே மாயானத்தில் பிறந்தவளா மாயான எதாய சுடுகாட காத்தவளா காட்டு பேச்சி அம்மா இருக்க வேண்டும் ஐயா காட்டில் பிறந்தவன் உடலையத்தான் வளர்த்தவளாக காட்டில் பிறந்தவளாக காட்டில் ஈசமாயாண்டிய வளர்த்தவளாக மாயாண்டிய வளர்த்தவளா புகழை பாட பாடகே உந்தனுட புகழை பாட பாடகே மகமதில வரந்தருவாகே ஆதி வெள்ளிகையிலே ஆடி போன முடி கொள்ளுங்க யாரெல்லாம் ஆண்டுவாராகே அரணாரோடு பார்வதியோ பச்சை மலச்சுமியாங்கே பவுசுடனே கொழுவிருந்தாங்கே லோகம் தன்னாதில இந்திரனியோ வைகுண்ட லோகத்தில பச்சை மலச்சுமியாங்கே பவுசுடனே கொழுவிருந்தாங்கே மூவர்களாம் முனிவர்களோ கோடி தேவர்களாங்கே ஆரதரானன் முனியோ கலை கோட்டு மாமுனியாங்கே அமரதேவ முனிவரோடு அமரதேவரோடு அங்காஷ்டத்துக்கு பாலர்கள் ஆகாயத்தில் சூரியன் குளிர சந்திர ஆகாயம்
பகவானியோடு கங்காதேவி விருந்தாடிருக்கும் நாளையில ஓதண்டம் பகவானே கோவையெல்லாம் திருநடனம் ஆடுவாரோ ரம்பையவ வருவாளே நடனங்கள் ஆடுவாளோ ஊர்வசிய வருவாளே உல்லாசம் வாழுவாளோ அழகைய வருவாளே மிருதங்கம் போடுவாளோ சரஸ்வதிய வருவாளே சங்கரந்தம் பகவானுக்கு சங்கரந்தாவனுக்கு அவ சங்கீதங்கள் ஆடுவாளே சங்கரந்தா பகவானுக்கு அவளோ சங்கீதங்கள் பாடுவாளே ஆண்டவனாகிய சங்கரன் பகவானுக்கு தெய்வலோக ரம்பைகள்லாம் திருநடனம் ஆடுகிறார் ரம்பை வருவாள் நடனங்கள் ஆடுகிறார் ஊர்வசியா வருகிறாள் உல்லாசமாய் பாடுவார் மேனகையால் வருவாள் மிருதங்கங்கள் போடுவார் சரஸ்வதி வருவாள் சங்கீதங்கள் பாடுவார் என் சங்கரனாகிய சாச்சாதி பகவான் ஈரேலு 14 உலகத்தையும் படைத்து ஈரேலு 14 உலகத்திலையும் பூலோகச் சீமையில எறும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி சிவராசிகளையும் படைத்தாண்டவன் பகவான் அவன் ஆடி நல்ல எடுத்து நாடு எங்கோ மறக்க நல்ல எடுத்து மாநிலத்தில் ஆளாக்கி எடுத்து எடுத்து அகிலமெல்லாம் படியளந்தாவே அகிலமெல்லாம் படியளந்தார் அவரோ இருந்த பாமல் இறந்து வாரே பாரேலும் புவனமெல்லாம் படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளந்து வாரே ஆண்டவன் பகவானோ இறையிழந்த ஈசனுக்கு இறையிழந்து வாரே கைலாசம் வாரவோ அதோமே கண்ணன் தங்கை பகவான் வருவாரே பாத பூஜம் முடிப்பாளோ பணிவிடைகள் களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி இளைய வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுப்பாளோ இளைப்பாரி களைப்பாரி கையில ஈசன் கையில களைப்பாரி கையில கொழுவிருந்த களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தா ஆமா இறை அளந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்தாள் பார்வதி அப்படி ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியானவள் ஆமோ அப்படி களைத்து வந்த பகவானும் பார்வதியும் கையிலே கொழுவிருந்து வரக்கூடிய காலத்தில் ஆமோ சுவாமி ஈசனுக்கு என்ன வேலை ஈசனுக்கு அள்ளும்
பகலும் 60 நாளிகையும் படைத்த மனுக்களுக்கு படியளக்கக்கூடிய வேலை. இப்ப அனுதினமும் படியளக்கக்கூடிய தொழில். பட்டினியா இருக்குகிற மனுக்கள் ஏதேனும் இருந்தாலோ ஆமா அந்த ஈசனாகிய சங்கரன் போய் படியளந்து விட்டு வருவார். இப்ப அவன் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப படியளப்பார். ஆமா ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் ஆமா ஒரு தாயார் கர்ப்பத்துக்குள் வாழக்கூடிய சிசுபு இருக்குன்னு வை. ஆமா அதுக்கு யாரு அது உயிர் வாழுதுன்னா அது யாரோட அருள்? எப்பா என் கடவுள் ஈசனோட அருள், பகவானுடைய அருள். ஆமா ஒரு முட்டைக்குள்ள இருக்கு ஒரு குஞ்சி. ஆமா மூச்சு முட்டை போகாம ஆமா ஒரு முட்டையானது அதுக்குள்ள காத்து போகும் ஐயா. இப்ப போவாது இல்லையா? போகாது. ஆமா அதுக்குள்ளேயும் ஒரு குஞ்சியானது 21 நாள் வாழ்ந்து வருதுன்னா இப்ப அது அந்த பகவானோட அருமை, அதுவும் அந்த ஆண்டவனுடைய அருமை. ஆமா அது மட்டும் இல்ல, உருவத்தினால் ஒரு பாறை பெருசு. ஆமா அந்த பாறைக்கு கீழே ஒரு தேர தவக்கா இருந்து வாழ்ந்து வருது. வாழ்ந்து வருகிறது. அது யாருடைய மகிமை? எப்ப அது ஈசனோட அருமை, ஆண்டவன் பகவானுடைய மகிமை படைப்பு பார்த்துக்கோ. ஆமா அதனால ஆமா 14 உலகமெல்லாம் ஈசனாகிய சங்கரன் இறையளந்து படியளந்து படியளந்தோம். ஒரு நாள் சாப்பிடாட்டலும் என்ன வரத்து வாரம் ஒரு நேரம் சாப்பிடலாம். எப்பா தலைய பிச்சுக்கிட்டு அலைதான். அதனால ஆமா ஆண்டவன் பகவான் ஆமா 14 உலகங்கள் எல்லாம் ஈசன் படியளந்தா. மறுநாள் தினத்திலையும் மகாதேவனாகிய சங்கரன் பகவான் மறுநாள் தினத்திலையும் பட்டினி இல்லாமல் படியளக்க சென்றார். ஆமா அதே வேளையில யாரு வாரா கைலங்கிரி பர்வத்திற்கு? யார் வருகிறா யார் வருகிறா? ஏன்னா இந்த உலகத்துல ஆமா படைக்கக்கூடிய தொழிலு எப்பா யாருக்கு? பிரம்மதேவனுக்கு. பிரம்மதேவருக்கு. படைத்த மனுக்களுக்கு படியளக்கக்கூடிய தொழிலு எப்பா ஆண்டவன் பகவானுக்கு. இதை எல்லாத்தையும் கட்டி காக்குது யாரு? யார் யாரு? என் காக்கும் பெருமாளாகப்பட்ட கோபால கண்ணனுக்கு. அந்த மாயவன் மதுசூரன் நவநீத கிருஷ்ணன் நாராயண பெருமாள். அப்பா ஆமா அந்த ஆண்டவன் நாராயண கோபால கண்ணனுக்குத்தான் ஆமா காக்கக்கூடிய படைப்பு. இப்ப அவருக்கு தான். அதனால ஆமா என ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் அவருக்கு படியளக்க வேலை. ஆமா பிரம்மதேவருக்கு படைக்கக்கூடிய வேலை. இப்ப படைக்கும் தொழில். ஆமா சரி. என் காக்கும் பெருமாளாகப்பட்ட கோபால கண்ணனுக்கு காக்கக்கூடிய வேலை. ஆமா அப்படி ஆண்டவனாகிய சங்கரன் படியளந்து விட்டு போகும்போது போகும்பொழுது படியளக்க பெறப்பட்ட உடனே ஆமா பிரம்மதேவரானவரோ ஆமா நம்ம அத்தையும் மாமாவையும் ஆமா கண்டிப்பாக போய் பார்த்து விட்டு வர வேணும் என்று வருகிறார். வருகின்றார். ஏன் வாராரு? பிரம்மதேவரானவரு ஆமா மாய கண்ணனுடைய உண்டி கமலத்துல பிறந்த பிள்ளை. உண்டி கமலம்னா என்னதுன்னு சொல்லு பாப்போம். தொப்புல இருந்து பிறந்தவரானே. ஆமா அந்த உண்டி கமலத்திலே இருந்து பிறந்த குழந்தை. ஆமா 4 முகம் பிரம்மதேவன். பிரம்மதேவன் 5 முக பிரம்மதேவன் பார்த்துக்கோ. ஆமா அந்த 5 முக பிரம்மதேவனானவரோ ஆமோ கைலாச வாசலுக்கு வருகிறார். ஆமோ பெருமாளுக்கு பிள்ளனா. ஆமா பகவான் பார்வதிக்கு என்ன வேணும்? இப்ப மர்ம பிள்ளை வேணும். மருமக பிள்ளை வேணும். ஆமா அத்தையும் மாமாவையும் போய் பார்த்து விட்டு வர வேணும் என்று வேணுமென்றோ என அழகு பிள்ளையாகப்பட்ட பிரம்மதேவ. ஆமா அவரோ பிரம்மலோகம் தனை கடந்தோங்கே. பிரம்மலோகம் தனை கடந்தோங்கே. வாராரே பிரம்மதேவனே. உனக்கு ஐயா வாராரோ பிரம்மதேவனே. எங்கே வாராராங்கே? கைலாசம் அலையதற்கு வாராரே பிரம்மதேவனே. பிரம்மதேவர் வாரபோதுங்க பார்த்தாள பார்வதியா. பார்த்தாள பார்வதியா மடமதில என்னுவாளோங்கே. பார்வதியா பார்த்தாளே பார்வதியா பவானிடையது சொல்வாரே. ஆண்டவன் பகவான் தான் வந்தாரெண்டு ஆதிசக்தி பார்வதியாக பாத பூஜை முடிப்பதற்கு எடுத்தோமே. பாரிஜாதம் மலரெடுத்தோமே. பகவான் தான் வந்து விட்டாரோ என்று இந்த பார்வதா தேவி கெண்டியிலே ஜலங்களை கோதி. ஆமா
பாரிஜாதம் மலரை எடுத்தாள். ஆமா எடுத்தா. ஆதி சக்தியாகிய பார்வதா தேவியானவள் ஆமோ அப்படி யாமுனா என்ன பகவானுக்கும் 5 சிரசு, எப்ப அவருக்கு 5 சிரசு, பிரம்மதேவருக்கு 5 சிரசு, எல்லாருக்கும் 5 சிரசு. இவ ஆளை பார்க்கல நிழலை பார்த்தா. ஆதி சக்தியாகிய பார்வதா தேவியானவள் ஆமா பகவான் தான் வந்தார் என்று ஆதி சக்தி பார்வதியாங்கே பாத பூஜை முடிப்பதற்கோங்கே பணிவடையும் செய்வதற்கோங்கே ஜலமெடுத்தோங்கே உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிப்பதற்கோங்கே பாராள பார்வதியாங்கே பார்த்தார பிரம்மதேவன் பார்த்தாரே பிரம்மதேவன் அவர் அது சமயம் யாது சொல்வாங்க. பிரம்மதேவரான ஒரு வந்தே ஆஹா நம்ம மாமான்லாம் நினைச்சு நம்ம அத்தை நமக்கு பாத பூஜையை முடிக்க வந்துட்டாவோ. ஐயோ ஐயோ மோசம் போச்சே மோசம் போச்சே அப்படின்னு அத்தேன்னு சத்தம் கொடுத்தார் பிரம்மதேவர். ஆமா என்ன சொன்னாரு? அத்தேன்னு அழைத்தார். பாத்துக்கோ. ஆமா அத்தை என்ற உடனே அழைத்த போதோ அவ அன்னைக்கு அண்ணல் பட்டு வெட்கப்பட்டு கைலாசத்துக்குள் வந்தார் சத்தியாகிய பார்வதா தேவி. ஆமையா அப்படி சத்தியாகிய பார்வதா தேவி வந்த போது இந்த ஈசனுக்கு 5 சிரசு இருக்கணும். ஆமா இல்ல பிரம்மதேவருக்கு 5 சிரசு இருக்கணும். எப்ப 5 சிரசு இருக்கணும்? 2ல ஆமா யாருக்காவது ஒருவருக்குத்தான் எப்ப 5 சிரசு இருக்கணும். 5 சிரசு இருக்க வேணும் என்று அடையாளம் தெரியாம போகலானே. இன்னைக்கு வரட்டும் பகவான். இந்த ஆடு வரட்டும் பகவான் இன்னைக்கு வரட்டும். அவருக்கு பாத பூஜை முடிக்க கூடாது, பணிவடைகளையும் செய்யக்கூடாது என்று. ஆமா பார்வதி எப்படி இருப்பா தெரியுமா? நீட்டி நகால் மடக்களைய நீட்டி நகால் மடக்களையே நீட்டி நகால் மடக்களைய 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 கவுந்த தலனு முரளைய முரளைய பார்வதியாக தலனு முரளைய முரளைய பார்வதியாக ஆமையா போடையா அவளோ கவந்த தல நிமரளைய நிமரளையே ஐயா உழைந்த கூந்தல் முடியலைய உழைந்த கூந்தல் முடியலைய உழைந்த கூந்தல் முடியலைய 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 மௌனமாக இருப்பாளாம் பார்வதியாக மௌனமாக பாளா இருப்பாளாம் பார்வதியாக அவந்த கூந்தல் முடியலைய முடியலைய அவையா சொல்லண்ணே அவளோ மௌனமாக இருப்பாளோ அவளோ பாத பூஜ முடிக்கலைய பாத பூஜ முடிக்கலைய அம்மா பாத பூஜ முடிக்கலையே ஆதிசக்தி பார்வதியால் ஆதிசக்தி பார்வதியால் உமையவளோகே ஆமையா சொல்லண்ணே அந்த ஆதிசக்தி பார்வதியால் பாத பூஜை முடிக்காமல் பணிவடைய செய்யாமல் மௌனமாயிருப்பாளோ மாயந்தங்க பார்வதியா பகவானவர் வந்த போதோ அடி அம்மா பார்வதியா என்ன நடந்ததம்மா மாசம்
நடந்ததம்மா பாவம் எல்லா வேலையிலை பார்வதிய வாட்டம் என்ன எல்லா வேலையிலை ஈஸ்வரிய வாட்டம் என்ன தப்பு என்ன நடந்ததம்மா தப்பு என்ன நடந்ததம்மா தாமோதரன் தங்கையம்மா சொல்லிடாம் வாரானும் கேட்டவாதே ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளும் ஈஸ்வரனை இறையோனே படிகளக்கம் போகும் போவாதோ எங்க அண்ணம் அவன் பிரம்மதேவன் ஆதி கைலாசம் வந்தாரையா நீங்கதான் வந்து வீட்டிலோ என்று படகுன்னு ஜலத்தை எடுத்துக்கொண்டு படகுன்னு செம்புல தண்ணி கொண்டு போனோம்னே நீங்க தான் வந்து விட்டியரோ என்றே ஆமா நான் நிழலை பார்த்து பாத பூஜை முடிக்க தொடங்கினேன் அத்தான். ஆமா ஒண்ணு உங்களுக்கு 5 சிரசு இருக்கணும். ஆமா இல்லாட்ட மர்ம பிள்ளைக்கு இருக்கணும். அந்த பிரம்மதேவனுக்கு 5 சிரசு இருக்கணும். அவருக்கு இருக்கணும். நீங்கள் பிரம்மனுடைய சிரச கிள்ளுனாத்தான் ஆமா இனிமேல் உங்களுக்கு பாத பூஜை பணிவிடை என்றார். அப்பதான் உபகாரணம். அப்பந்தான் பார்த்தால் சத்தியானவ ஆமா சத்தி சொன்ன போதே என்ன சுவாமி சங்கரனாகிய பகவான் சிவபெருமான் நான் பாத பூஜையை முடிக்காம போனாலும் சரி ஆமா என் மருமக பிள்ளையுடைய சிரச நான் போய் கிள்ள மாட்டேன்டி பார்வதி. அவருக்கு சிரச வைத்துத்தான் அழகு. ஆமா அது மட்டும் இல்ல என்ன அவருடைய சிரச கிள்ளனால் என்னுடைய மகளுடைய வாழ்க்கைக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற ஆதி சக்தி இடத்திலே சொன்னார். அது வரைக்கும் ஆட்டம் என்ன பகவான் ஆமா என்ன செய்கிறார் அதே வேளையிலே இங்க தர்க்கம் நடந்து கொண்டு இருக்க ஆமா அங்க இருந்து யார் வருகிறார்? யார் வர்றா? 2 எழுத்து பகவான் வாரார். ஏப்பா 2 எழுத்து பகவான் யாருனே? 2 எழுத்து பகவான்னா உங்க தாத்தா. ஏப்பா 7 ஆட்டம். அரே 7 சனிய பகவான் வருகிறார். ஆமா அப்பந்தான் பார்த்தா என்ன சுவாமி ஓ நாரத மகாமுனிவர. ஓ நாரதா என்னதுடா? நாரதானே. என்னது நாரதாங்க? நாரத மகாமுனிவர். ஓ நாரத மகாமுனிவர. ஆமா வழிய விடும் நான் இன்னைக்கு உங்களை பிடிக்க போறேன். எப்பா என்னைய பிடிக்க போறியா? என்னைய பிடிக்க போறியா? ஏடா அந்த இருக்காரு பாரு ஆதிமூல கணபதி. ஆமா அவரை போய் பிடிச்சிட்டு வா. என்ன? ஆமா அவரை என்ன பிடிக்கிறது பெரிய மலையா ஐயா? ஆமா அவனையும் பிடிப்பேன், அவன் அப்பனையும், அவன் மாமனையும் பிடிப்பேன், அவன் அப்பனையும் பிடிப்பேன்னா. அதானே. அப்பந்தான் பார்த்தா என்ன ஓ முதல்ல போய் அவனை போய் பிடிச்சிட்டு வா. பிடிச்சிட்டு வந்து என்ன பிடி. அதுக்கு அப்புறம் அவன் அப்பனையும் அவன் மாமனையும் போய் பிடி. அதுக்கப்புறம் வந்து நீ என்ன பிடினாராம். ஆமா அதான் சொல்லுவாங்க. என்ன முதல்ல ஆதிமூல கணபதி என்னைக்கும் பிடிக்கல பாத்துக்கோ. ஆமா உறப்பான நாயக பெருமாளை போய் பிடித்துட்டு வார. ஆமா என்று சொல்லிவிட்டு ஆமா அந்த சனீஸ்வர பகவானானவரோ ஓடோடி வருகிறார். ஓ ஆதிமூல கணபதிய. என்ன? ஓ விநாயக பெருமாள. ஆமா யோ வாருமியா சனி பகவானே. வாங்க வாங்கண்ணா. என்ன ஐயா என்ன? ஆமா இன்னைக்கு நான் உண்மை பிடிக்க போறேன். எப்ப என்னைய பிடிக்க போறியா? முன்னால என்ன இருக்கு? எப்பா அவளு கொலக்கட்டை பொரிகடலை மோதகம் வேற. எப்பா இன்னைக்கு என்ன நாளியா? இன்னைக்கு பிள்ளையார் சத்தி. இன்னைக்கு மக்கள் எல்லாம் மழை போல ஆமா அவளு மோதகம் குளக்கட்டை எல்லாம் கொண்டு வந்து மழையா குமிச்சிருக்காங்க. ஆமா நான் இன்னைக்கு மக்களுக்கு அருள் பாதிக்க கூடிய நாளு. ஆமா அதனால ஆமா ஓ சனி பகவான ஓ நீங்க ஆமா நாளைக்கு வந்து என்னைய பிடிச்சிட்டு போங்கன்னா. ஆமையா அதுக்கு அத்தாச்சி என்னவே? என்னவே அதுக்கு அத்தாச்சி என்ன? அதுக்கு ஒரு வேலை இருக்குப்பா. வாரும். ஆமா இந்த அங்க எழுத்தாணி எழுதுகோடு. ஆமா இதை என் முதுகுக்கு பின்புறத்திலே வந்து ஆமா இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவாங்க. எப்படி எழுதணும்?
இன்று போய் நாளை வருகிறேன். இன்னைக்கு போய் நாளைக்கு வாரம்னு எழுதிட்டு வாங்கன்னார். ஆமா. அப்பந்தான் பார்த்தா என்ன அப்படியே ஆகட்டும் என்று ஆமா இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதினார் சனீஸ்வர பகவான். ஆமா. அப்படி சனீஸ்வர பகவான் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு ஆமா மறுநாள் தினத்திலே வந்தார். ஓ ஓ சனீஸ்வர பகவானே, என்ன விநாயக பெருமாளே, இன்னைக்கு நான் உண்மை பிடிக்க போறேன்யா. என்னடா எழுதிட்டு போன நேத்து? இங்க வா, என்ன பின்னாடி வந்து பாரு. எப்பா என்ன ஒரே எழுதுனத படி. என்னையா எழுதிட்டு போன? நேத்து என்ன எழுதிட்டு போனன்னு கேக்க. அப்ப இன்னைக்கு போயிட்டு நீ நாளைக்கு வா. மறுநாளும் வந்தாரு. ஆமா. விநாயக பெருமாளே, இன்னைக்கு நான் உண்மை பிடிக்க போறேன்யா. விநாயக பெருமாள் ஆமா ஐயா என்னையா எழுதிட்டு போனியாரு முந்தா நாளு. அப்ப இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரோம். அப்படி சொல்லாதீங்க. அப்பந்தான் டெய்லி விநாயக பெருமாளை போய் சனி பகவான் பிடிக்க போறாரு. ஆமா. அவர் பின்னால எழுதுனத வச்சு ஆமா இன்று போய் நாளை வா வா என்று சொல்லுதாங்க. ஆமா. இன்னைக்கும் பிடிக்காரு. ஆமா. நாளைக்கும் பிடிக்காரு. இன்னும் பிடிச்சிட்டு இரு பொழுதும் பிடிக்க போறாரு. இன்னைக்கும் இன்னும் பிடிச்சுக்கிட்டே தான் இருக்க போறாரு. பாத்துக்கோ. அப்படியே நாளைக்கு நாளாக நாள் கடத்தி கொண்டே இருக்கு. பாத்துக்கோ. விநாயக பெருமாள் அப்படியே சொல்லி ஆமா சனீஸ்வர பகவான் வந்து மறுபடியும் நாரத மகாமுனிவரிடத்துல வந்து ஆமா கேட்காரு. என்ன அவரை போய் பிடிக்க போனேன், பிடிக்கவே முடியல. அவரை பிடிக்க முடியல. அவ அப்பாவை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொன்னேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. இவ்வளவு தானா? இத பொறு. ஆமா. நீ கைலாச மலை வடக்கு மலை சாயலில ஆமா ஐயா சனீஸ்வர பகவானே, என்ன கைலாச வடக்கு மலை சாயலில ஆமா ஒரு கருங்குளத்து பறவிலே போய் ஆமோ நீங்க கெளுத்தி மீனாக போய் வடிவம் கொண்டு நின்னுங்க. கெளுத்தி மீன் எப்படி இருக்கும்? கெளுத்தி மீன் மீன் போலதான் இருக்கும். ரெண்டு பக்கம் கெளுத்தி மீன். ஆமா. கெளுத்தி மீனாக அந்த கருங்குளத்துக்கு அம்மாயில போய் நீந்திட்டு வருமியா சனீஸ்வர பகவான. சரிதான். ஓ சனீஸ்வர பகவான, ஓ கெளுத்தி மீனாக போய் நீந்தி கொண்டிரும். ஆமா. அப்போ சங்கரம் பகவான் ஆமா பகவான் ஒரு நாரையாக வடிவம் கொண்டு நான் வர சொல்லுவேன். நாரையாக ஆமா நான் வர சொல்லுகிறேன் ஐயா. ஆமையா. அப்போ போய் நீ அவரை பிடித்துக்கலாம் என்றான். ஆமா. இங்க சனியண்ட போய் மூட்டையும் விட்டு ஆமா பகவான்கிட்ட போய் காட்டியும் விட்டுட்டாரு. பாத்துக்கோ. ஆமா. ஓ ஐயா, ஓ ஆண்டவா பகவானே, சிவபெருமான இன்றைய தினத்திலே வந்து உங்களை சனீஸ்வர பகவான் பிடிக்க போறாரா. ஆமா. அதனால நீங்க கருங்குளத்து கம்மாக்குள்ள அம்மாக்குள்ளே ஐயா கருங்குளத்து கம்மாக்குள்ள அம்மாக்குள்ளே கருநாரையா நிக்கணும். நாரதரும் சொன்ன போதே பார்த்தார பகவானோ ஐயா கருங்குளத்து கம்மாயில அந்த குளத்தான் நல்ல கரையோரத்தில் ஒரு சின்னாரைய வடிவம் கொண்டு ஐயா சின்னாரைய வடிவம் கொண்டு ஆதி சிவனாரன் நிற்பார். வடிவம் கொண்டே ஆதி சிவனாரும் நிறைய வடிவம் கொண்டே அந்த கருங்குளத்து கம்மா பக்கம் ஐயா சிவனாரும் நிக்கார. அப்படி நிக்கிற வேளையில அந்த சனிவான கெளுத்தி மீன் அந்த நாரையோட பாதத்தில ஐயா பாதத்தில கெளுத்தி மீன் சுத்துதையா. பாதத்தில
அப்படி கருங்கொள்ளத்துக்கம்மா கொள்ள மீன சுத்தும் போதே அப்பம் பார்த்தாரே பகவானும் நாரையா வடிவம் கொண்டு நிக்க ஆண்டவன் பகவான். ஆமா என்ன செய்தாருங்க? என்ன செய்தாரு? ஏன கெளுத்தி மீனை போய் கப்பி பிடிச்சாரு. ஆமா அந்த கெளுத்தி மீனோட கொடுக்கும் முள்ளு என்ன செய்யுது? ஆமா ஈசம் பகவானுடைய தொண்டைக்குள்ள போய் கப்பி பிடிச்சுக்கிட்டு படக்குன்னு பிடிக்கி படக்குன்னு பிடிச்ச உடனே ஆமா தொண்டைக்குள்ள நின்னுக்கிட்டு அங்கிட்டும் போக மாட்டக்கு அங்கிட்டும் போக மாட்டக்கு. ஆமா கெளுத்தி மீன் இங்கிட்டு அந்த முள்ளு இங்கிட்டும் வர மாட்டக்கு. முழுங்கின உடனே கெளுத்தி மீனானது அங்கிட்டும் நடு தொண்டைக்குள்ள கெளுத்தி மீன் முள்ளு நின்னுக்கிட்டு அங்கிட்டும் போக மாட்டேக்கு இங்கிட்டும் போக மாட்டேக்கு. அதான் இன்னைக்குன்னு சொல்லுவாங்க பாத்துக்கோ. சனியம் பிடிச்ச நார எதை போய் முழுங்கினதான்? கெளுத்திய போய் முழுங்கினதுன்னு சொல்லுவான். ஆமா சனியம் பிடிச்ச நார கெளுத்திய போய் முழுங்கினதுன்னு அந்த அதுக்குத்தான் அந்த பழமொழி பாத்துக்கோ. அந்த உடனே சங்கரனாகிய சாட்சாதி பகவான் கைலாசத்துக்கு ஓடோடி வாரார். ஓடோடி வருகிற வேளையில கைலாசவார் வாசலிலே வந்தே ஓடோடி வருகிற வேளையில என்ன சுவாமி ஆண்டவனாகிய சங்கரன் பகவானானவரிடத்திலே ஆமையோ ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியானவள் என்ன செய்கிறா தெரியுமா? என்னன்னா ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளும் பிரம்மனோட சரசதையும் ஈஸ்வரனை கிள்ளி வாங்கும் ஈஸ்வரனும் சொன்ன போவாதே அப்பம் பார்த்தாரே பகவான். பகவான் சனியம் பிடிக்கிறதுக்கும் முன்னால போய் மாட்டம் ஆண்டவன் சனியம் பிடிச்சதுக்கு பிறகு ஆட்டுங்காரு. ஏ பார்வதி, நாம் பகவான் பிரம்மதேவனுடைய சிரச போய் கிள்ள வேணுமே. ஆனால் நீ எனக்கு என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு உதவி பண்ண வேண்டும். பிரம்மலோக பட்டணத்திலே போய் ஒரு குறமகளாக குறிமகளாக வடிவம் கொண்டு ஏ பார்வதா தேவி அம்மா நீ ஒரு குறி சொல்ல வேண்டும். குறி எப்படி சொல்லணும்? உங்க கணவனாகப்பட்ட பிரம்மதேவருக்கு கண்டத்துக்கு மேல ஒரு கண்டம்ங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் அந்த கலைமகள் இடத்துல போய் சொல்லிட்டு என்று சங்கரன் பகவான் சொல்ல போதே என் தாயா ஆதி சக்தி பார்வதா தேவி எப்படி வடிவம் கொண்டா தெரியுமா? கண்டாங்கி சேலை கேட்டி நங்கை பார்வதி குறமகளா வடிவம் கொண்டு கொண்ட பார்வதியா செப்புக்குள்ள அடைத்து வைத்த சேல வர்ண பட்டுடு தூர பொட்டும் வைத்தோ குழலுக்குள்ள அடைத்து வைத்த வர்ண பட்டுடு தீங்கனைய பார்வதியா முகச்சட்டை போட்டோ பார்த்தவர்கள் தான் மயங்க பஞ்சவர்ணப்பட்டும் போட்டா ஆதி சக்தி பார்வதியா கைலாச மலைகளிலே வடக்கு மலச்சாயலே வாரான பார்வதியா வேறுலா கொடி புடுங்கி ஒரு கூறுலா கூடை செய்தோ குறிகம்பு கையிலெடுத்தோ குறிகம்பு கையிலெடுத்தோ பார்வதி குறமகளா வாராளே குறிகம்பு கையிலெடுத்தோ குறிகம்பூங்கையிலெடுத்தோ
பேர பிரம்மதேவர் பிரம்மலோக பட்டணத்துல போய் குறிப்பாக்கலையான்னு கேட்டானா சந்தேகம் வரும். எப்பா கண்டிப்பா வரும். அதனால ஒரு ஸ்தலமாகவே வந்து அம்பிகை ஆகிய பார்வதாதேவி எப்படி பாடுகிறார் தெரியுமா சுவாமி? அம்மா சோதிடம் பாக்களையோ தாய்மார்களை சோதிடம் பாக்களையோ சோதிடம் பாக்கலையோ தாய்மார்களை சோதிடம் பாக்கலையோ சோதிடம் பாக்கலையோ தாய்மார்களை சோதிடம் பாக்கலையோ தாய்மார்களை சோதிடம் பாக்கலையோ யதா சோதிடம் பாக்கலையோ ரேக பாக்கலையோ கையில் உள்ள ரேக பாக்கலையோ மரியாக பாக்கலையோ கையினுட பாக்கலையோ ரேக பாக்கலையோ கையில் உள்ள ரேக பாக்கலையோ கையில் உள்ள ரேக பாக்கலையோ ரேக பாக்கலையோ கையில் உள்ள நான் உள்ளத உள்ளபடியாக சொல்லுவேன், உள்ளதை உள்ளபடியாக சொல்லுவேன், உள்ளபடியாக சொல்லுவேன், உரைத்ததை எடுத்து உண்மையை சொல்லுவேன், உண்மையை சொல்லுவேன். சோதிடம் பாக்கலையோ அம்மா மாற சோதிடம் பாக்கலையோ ரேக பாக்கலையோ கையினுட பாக்கலையோ ரேக பாக்கலையோ கையில் உள்ள ரேக பாக்கலையோ தாய்மார்களை ஜோதிடம் பார்க்கலையோ கையில் உள்ள ரகமகளையோ சுவாசியம்னு தான் சொல்லிட்டா போதுமே பெண்களுக்கு. எப்பா உடனே 8 வீடுக்காக ஓடி ஓடியாருவா, உடனே ஓடி வந்துருவா. ஆமா பிரம்மலோக பட்டணத்துக்கு முன்னால வந்தே வந்தோ ஏ அம்மாவ கலைமகள குறிகாரி வார்த்தை கேளு கணவனான பிரம்மனுக்கு 8 நாளைக்குள்ள கண்டத்துக்கு மேல எல்லோ பையனே மேல எல்லோ ஒரு கண்ட தோசை இருக்குதம்மா மனவனுக்கு கண்ட தோசை இருக்குதம்மா அம்மா மேல எல்லோ கண்ட தோசை இருக்குதம்மா. ஏ அம்மா அம்மா கலைமகள ஏ மலைமகள கலைமகள என்னது கலைமகள கலைமகளன்னியோ? ஆமா ஏ கலைமகள உங்கள் கணவனாகப்பட்ட பிரம்மதேவருக்கு கண்டத்துக்கு மேல் ஒரு கண்டம் இருக்கு. ஐயையோ ஏ குறிகாரி என்னம்மா சொல்லுற, என்ன சொல்லுத? இப்படி உண்மையை சொல்லுதியா இல்லாட்டி திடீர்னு வந்து குண்டத்துக்கு போடுத? காது காண்டி போய் சொல்லி பறிக்கியாடி. காசுக்கு வேண்டி பொய் சொல்லி பறிக்கியா? ஆமா ஏ கலைமகள உங்க கைய கொண்டாங்க ஆமா என்று கைய ரேகையை பார்த்தா எண்ணி 8 நாளைக்குள்ள உங்கள் கணவனாகப்பட்ட பிரம்மதேவருக்கு கண்டத்துக்கு மேல ஒரு கண்டம் ஐயா.
கண்டத்துக்கு மேல கண்டம்னா பிரம்மனுக்கு அழகே சிரச வச்சுதானே. ஆமா அந்த சிரசு போய் விட்டதுன்னா என் கணவனுடைய நிலைமை என்ன ஆமா என்று பகவானிட பார்வதி இடத்திலே சொல்ல, ஆமா இதற்கு பதில எதுவும் பரிகாரம் இருக்கா? ஆமா ஒரு நோயின்னு வந்ததுன்னு வை, அதை தீக்கதைக்கு எப்படியாவது ஒரு மருந்து இருக்கும். ஆமா மருந்து இல்லாம இருக்காது. அதே போன்று அதே குடிமகள் குறமகள் இடத்துல ஆமா அவ குறி சொன்னதுக்கு படி, ஆமா குறி சொன்னதுக்கு படியாக ஆமையா குறி சொன்னதுக்கு படி இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கா என்று ஆமா சொல்லுங்கள் என்றார். அப்பந்தான் பார்த்தார்கள் ஆதி சக்தி ஆகிய பார்வதா தேவி. என்ன செய்தா? ஏ அம்மா பார்வதி பெண் மகள, ஆமா ஆமா ஏ கலைமகள, சுவாமியே உங்க கணவனுக்கு அந்த ஆபத்தை தீர்க்க வேணுமையானா ஐய கைலாசம் அலையதில வடக்கு மலை சாயலில ஒரு 7 படிகமைத்தோ ஒரு வேடு வேணும் வேடுவத்தியோ வீட்டிருப்பார் என்று சொன்னார். அவர்கள் இடத்திலே போய் நீங்கள் அம்மா பரிகாரத்தை கேட்டீரானா பரிகாரம் சொல்வார் என்றோ பார்வதியும் சொல்லி வீட்டோ மாயமா மறைந்தல்லோ கைலாசம் வாராரே ஆண்டவா பகவானே அந்த கலை மகளிடம் புரியதும் சொன்னேனை வடக்கு கோட்டை வாசலில ஒரு வேடுவனும் வேடுத்தியோ போய் அங்க அமர வேண்டும். பிரம்மதேவர் வருவார். ஆமா அவருடைய சிரசை நாமல் போய் கிள்ளலாம் என்று சொல்லிவிட்டு ஆமோ ஐய பகவானோ பார்வதியோ கைலாச மலை கோட்டையில ஐயா வடக்கு கோட்டை வாசலுக்கு வாராரே இருவேரும் வரபோது 7 படியமைத்து 7 நல்ல படியமைத்து 7 நல்ல கண்ணி போட்டாங்க. ஒரு 7 நல்ல வடியமைத்து 7 கண்ணிகளை போட்டார். இப்ப 7 கண்ணிகளை போடுறான். பிரம்மதேவரும் கலைமகளும் கைலாச வடக்கு மலை சாயலுக்கு வருகிறார். வருகின்றார்கள். அப்படி வருகிற ஒரு வேளையில சுவாமி ஆதி சக்தியாகிய பார்வதியும் பகவானும் ஆமா ஒரு குறமகளாகவே வடிவம் கொண்டு ஆமா குறமகளாகவே வடிவத்தை கொண்டோ ஆமையா பகவான் பார்வதி இருவேரும் ஆமா அங்க அமைந்திருக்கக்கூடிய காலத்தில ஆமையா பிரம்மதேவரானவரோ வருகிறார். ஆமோ கைலாச வடக்கு மலை சாயலிலே வந்தோ வந்தோ வலது காலை எடுத்து வைத்தார். ஆமா வலது காலை எடுத்து வைத்த போது ஆமா அந்த வலது கால் கண்ணியதோ வலது காலை போய் பிடித்திடுமா பிடித்த ஒரு வேலையில ஆஹா என்ன நம்ம கால்ல கண்ணிலாம் பிடிச்சிருக்கு கண்ணிலா பிடிச்சிருக்கு என்று தலை குனிந்து கண்ணியை எடுத்தாரு பாரு. எப்ப எடுக்க போறாரு? எடுத்த உடனே ஆமா என்ன ஆனது? என்ன ஆச்சு? பகவானான சங்கரன் பகவான் என்ன செய்கிறார்? சுவாமி தன் சுண்டு விரலை நகத்தினால பிரம்மதேவருடைய நடு செரச போய் கிள்ளினார். அப்படி கிள்ளின உடனே ஆமா இந்த சீரம் சிறப்பாவுள்ள நிறத்தில் விலையில் பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டும் என்று ஆமா அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ள செல்வசீமான் யார் என்று கேட்டால் யாரன்னா
இந்நகரத்திலே வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள். ஆமா சந்தனமாரி உச்சினி மாகாளிக்கு கோமரமாகவும் ஆமா கோவில் பூசாரியாகவும் பணியாற்றி வரக்கூடியவர்கள். அருமை அண்ணா யார் என்று கேட்டால் ஆரண்ணா பாலசுப்பிரமணியன். ஏப்பா அண்ணார்கள். ஆமா அன்னார்கள் நமக்கு 101 லட்சம் முன்பொருளை அள்ளி பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள், ஆதரவு செய்துள்ளார்கள். அன்னார்களுடைய குடும்ப குலகோத்திரங்கள், ஆமா அவர்களுடைய குடி, ஆமா குலகோத்திரங்கள் எல்லோரும் ஆமா எப்படி வாழ வேணும் தெரியுமா? எப்படி வாழணும்? ஐயா வாழ வேணும், வளர வேணும், மலை முருகன் கண்ணதி வாழ வேணும் வளர வேணும் மலை முருகன் சன்னதி ஒன்று 10 100 கோடி உயர வேணும் கையில போல. 1 10 100 கோடி உயர வேணும் கையில போல. ஐயா சந்தன மாறி அருளா உச்சி மாடி கிருவையாளே வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வளர்ந்தோங்கி வேண்டும். வளர்ந்து வாங்கி செழிக்க வேண்டும். அந்த மாயாண்டி அருளாளே மங்களமா வாழ வேண்டும். அந்த பேச்சு அம்மா அருளாளே நல்ல பேரு பெற்று வாழ வேண்டும். அந்த முண்ட சுவாமி அருளாளே ஐயா முண்ட சுவாமி அருளாளே என்றும் முசியாமல் வாழ வேண்டும். அப்படி வாழ்க வளர்க என்ற ஆண்டவன் பகவானை பிரார்த்திக்கிறோம் ஐயா. ஆமா அப்படி ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் சிவபெருமாள் தன் சுண்டு விரல் நகத்தினாலே ஆமா அந்த பிரம்மனுடைய சிரசானதை கிள்ளினார். எப்பா கிள்ளி எடுத்தார். கிள்ளி எடுத்த உடனே தன் சுய ரூபமானதை காமித்தார். ஆமா ஏ ஆண்டவா பகவானே, ஓ சிவபெருமாளா, என்னுடைய சிரசானதை கிள்ளியதினால கிள்ளியதினால என்னுடைய தோஷமானது பிடித்து ஆமோ 7.5 நாள் உமக்கு சனீஸ்வர பகவான் ஆமா பிடித்து பிடித்து 7.5 நாளிகை என்னுடைய தோஷமானது பிடித்து ஆமா ஏ ஆண்டவா பகவானே, சிவபெருமாள பேய்வாடும் சுடுகாட்டில நீங்க பேயோட பேயாக அலைவார் என்று சொன்னார். ஆமோ அப்படி சாமவிட்ட நாள் முதலாக ஆமா 7.5 நாள் ஆமா ஆண்டவன் பகவானுக்கு சனி பகவானும் ஆமா மறுபடி 7.5 நாள் பிரம்ம புத்தி தோஷம் பிடித்து பகவான் எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி சுவாமி? ஆயோ ஆயோ என்று ஆமா ஆண்டவன் பகவான் ஆமா எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி என்ன? ஆளிலை போலவே அங்கெங்கும் தேடின அரணடி பாதத்தை காணாத பாவிக்கு அன்னம் போடம்மா, ஏ அம்மா கொஞ்சம் பிச்சை போடம்மா, அன்னம் போடம்மா, ஆளிலை போலவே அங்கெங்கும் தேடின அரணடி பாதத்தை காணாத பாவிக்கு அன்னம் போடம்மா, ஏ அம்மா அம்மா கொஞ்சம் பிச்சை போடம்மா, அன்னம் போடம்மா. நானோ தேக்கிலை போலவே திசையட்டும் தேடின சிவனடி பாதத்தை காணாத பாவிக்கு அன்னம் போடம்மா, கொஞ்சம் பிச்சை போடம்மா, நீ அன்னம் போடம்மா, கொஞ்சம் பிச்சை போடம்மா, அன்னம் போடம்மா, கொஞ்சம் பிச்சை போடம்மா. எனக்கு அன்னம் போடு அன்னம் போடு அன்னம் போடு பகவானவர் கேட்ட
போது கைலாச மக்கள் எல்லாம் கடவுளே நாம கிட்ட வந்து பிச்சைன்னு கேட்கார அண்ணம்னு கேட்கார. ஆஹா ஆமா நமக்கா தோஷம் என்று காலையில கட்டி எடுக்கணும் பகவானிடத்திலே போய் ஆமா பார்வதியாளுடைய இடத்திலே போய் பிச்சை கேட்கிறார். ஆமோ என்னன்னு கேட்பார் தெரியுமா? ஏ அம்மா வயிற் பசிக்கு கும்பி கொதிக்கி உடல் தொடுக்கி கை பறக்கு கால் சுடுது கண்ண கெட்டுது அன்னம் போடமா கொஞ்சம் இரணம் போடமா அன்னம் போடமா ஆண்டிக்கு தான் இரணம் போடமா அன்னம் போடமா தேக்கிலை போலவே தேடி திரிகின்ற சிவனடி வாதத்தை காணாத பாவிக்கு அம்மா வயிறு கோசிக்கு கை வரக்கு கால் சுடுது கண்ண கெட்டுது கை சுடுது கால் மறக்கு அன்னம் போடமா இரணம் போடமா அன்னம் போடமா இரணம் போடமா அன்னம் போடமா ஆளில போலவே அங்கங்க தேடின அரணடி பாதத்தை காணாத பாவிக்கு அன்னம் போடமா கொஞ்சம் இரணம் போடமா அன்னம் போடமா கொஞ்சம் இரணம் போடமா அன்னம் போடமா அப்படியே தெரு தெருவாகவே அன்னம்போடு என்ற ஆண்டவன் மகாதேவனாகிய பகவான் கேட்டு வருகிறார். அம்மா பார்த்தார். ஆமா 7 நாளையும் ஈசனாகிய சங்கரன் பகவான் எங்கேயோ தேடினார். ஆமா தேடுகிற வேலை ஆமா இருக்கு 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 ஆதி சத்தியா பார்வதா தேவியாளவர் ஆமோ ஆண்டவன் பகவானை காணாமல் ஆதி கைலாசமெல்லாம் அரணரை தந்தேடி பார்த்தா அரணரை தங்கானாமல் அலரும் வாழம் பார்வதியா அச்சோதனார் தங்கை அரணாரோட மனைவியே அச்சோதன தங்கை அரணாரோட மனைவிங்க அவ அச்சோதனார் தங்கை அரணாரோட மனைவி ஐயா 7-8 கையில எல்லாம் ஈசனை தேடி பார்த்தா ஈஸ்வரன காணாமல் வாழம் பார்வதியா பெருமான் தங்கை ஈசனோட மனைவியே பெருமான் தங்கை ஈசனோட மனைவிங்க பெருமாள் தங்கையே ஐயா பாரேல உலகம் எல்லாம் பகவானை தேடி பார்த்தா பகவான தங்கானாமல் பதறுவாளம் பார்வதியா மாளின் தங்கை பகவானோட மனைவியே மாளின் தங்கை பகவானோட மனைவிங்க அவ பச்சை மாளின் தங்கையே ஐயா நாடு நகரம் எல்லாம் நாதனை தேடி பார்த்தா நாதனையும் காணாமல் நடுங்குகிறா பார்வதியா நாட்டுக்கு எத்தனங்க நாராயணின் தங்கையே நாட்டுக்கு எத்தனங்க கோபாலோட தங்கைங்க
நாட்டுக்கே தனங்க அப்படி 7 8 கையில எல்லாம் ஈசனை தேடி பார்த்தா ஈசனை காணாமல் ஏங்குகிறாள் பார்வதா தேவியானவள். ஆமா ஆதி கைலாச ஆண்டவன் இல்லாமல் அருளும் இல்ல பொருளும் இல்ல. ஆமா அப்படி பொருள்களும் இல்லாம இருக்கும் போதே என் பார்வதா தேவியானவள் பார்த்து சுவாமி அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைக்கா சுவாமி அலைகடலில் சயனோ செய்யோமே சயனோ செய்யோமே அச்சுதனே பச்சை மாலே அச்சுதன பச்சை மாலே என்ன அலைகடலில் சயன செய்யும் பார்கடலில் கொண்ட பச்சை மாலே வாங்கலாம் பார்வதினாலைக்கோ பச்சை மலை உனக்கு கேளையோமதீனாலைக்கும் கோபால கண்ணா கேளையோமே மூத்தா கண்ணீரை தாங்க கண்ணீரை தாங்கே பார்வதி முகங்களெல்லாம் வடிப்பாளோ வடிப்பாளோ என்ன முத்து போல கண்ணீரை தாங்கே பவளம் போல கண்ணீரை தாங்க பக்கம் மல்லஞ்சோர வீட்டா தங்கை அவளை தாளென்று தாமோதரை என்பரும் ஒரு பச்சைக்கால் கரடம் மேறி பச்சம்மாள் வாராரே அம்மா அம்மா பார்வதிய அண்ணனை அழைத்ததென்னோ சங்கரமதிய வந்தமையனத்தை அழைத்தது என்னவோ பெரும் அங்கட்ட போதோ அண்ணா அண்ணா கோபாலாக கோபாலாக அரும தங்கையுட வார்த்தை கேளுமே கோபாலே அண்ணா என் கோபால கண்ணா மாயவா மதுசூதனா அரும தங்கையுடைய வார்த்தையே கேளண்ணா கேளுங்கண்ணா ஆண்டவன் பகவான் பிரம்மனுடைய சரச கில்லின மகிமையினால 7 8 கையில எல்லாம் தேடி பார்த்தேன் ஈசன் எங்க போனாரோ என்ன ஆனாரோ தெரியவில்லையே ஈசனை போய் எண்ணி 8 நாளைக்குள்ள எப்படியாவது இந்த கைலாசம் அழைத்து வான்னா ஆமா அவர் போன நாள் முதலாக பட்டினியா கிடக்க அவர் படைத்த மனுக்கள் எல்லாம் அத்தனையும் பட்டினியா கிடக்க பார கைலாசம் எல்லாம் பாலடைந்து போச்சு. ஆமா ஆதி கைலாசம் எல்லாம் அருள் அடைந்து போச்சு. போச்சுது எல்லாம் அடைந்து போச்சு. என் பெருமாளிடத்திலே சொல்ல ஏ தங்கையே என்ன எண்ணி 8 நாளைக்குள்ள ஈசன் பகவான் எங்க இருந்தால் நான் அழைத்து கொண்டு வாரேன் என்றார். என்று பகவானிடத்தை தேடிக்கொண்டு வரும்போதே 14 உலகம் எல்லாம் பரையோசை அடித்தார். அடித்தார் எப்படி பரையோசை அடிக்கா? எப்படி
14 உலகத்திலே உள்ள கைலாசம் வாழும் மக்கள் அனைவருக்கும் ஈசன் பகவான் பிச்சை என்று கேட்டு வந்தாரே, ஆனால் யாரும் நீங்க பிச்சை கொடுக்க கூடாது, ஒருவரும் போடக்கூடாது. சங்கரன் பகவான் அன்னம் என்று கேட்டு வந்தாரே, ஆனால் நீங்கள் அன்னமே போடக்கூடாது என்றார். ஆமா, பார்த்தார் பகவான், என்ன இவர் அன்னம் போட்டாதானே நம்மளை தேடி வருவார் என்று என் மாயக்கண்ணன் வரையோசை அடித்த சத்தத்தை கேட்டு 7-8 கைலாச மலைகளுக்கும் யாருமே அன்னம் போடவில்லை. அப்படி அன்னம் போடாமல் இருக்க பகவானுக்கு பசி தாங்க முடியல. பசி பொறுக்க முடியாம ஒரு கிறுக்கனுக்கு யாருக்குனே அவனுக்கு கிறுக்காதான் இருக்கும். சரிதான். பசியோட இருந்தாமனா எப்படி இருக்கும்? கோட்டி பிடிச்ச மாதிரி அலைவான், அதுக்கு மேல அலைவான். ஆமா, திருவோடு கபாலத்துக்கும் பசி பொறுக்க முடியல, பகவானுக்கும் பசி பொறுக்க முடியல, பகவானுக்கும் பொறுக்க முடியல. யாராவது ஒருபடி அன்னம் போடுவார் என்று தெருத்தருவாக வருகிறார். என் மாயக்கண்ணனாகிய கோவால கண்ண ஆம்பளையா போய் நின்ன முனுவை பகவான் நம்ம கிட்ட வந்து பிச்சை கேட்க மாட்டாரு. ஒரு பெண்ணாக சுருவம் கொள்ள வேணும் என்றோ மாயக்கண்ணனானவரோ உக்கரகண்ட மையானத்திலே வந்தோ மாய கோவால கண்ண ஒரு செப்புக்குள் அடைத்து வைத்த சேலவர்ணப்பட்டோடு ஒரு குடலுக்குள் அடைத்து வைத்த கோலவர்ணப்பட்டோடு பச்சை நிறத்தாளே இங்கிலிய பட்டோடு பவளத்தால் சட்டை போட்டோமே காஞ்சிபுரம் பட்டோடு ஒரு கனகாமரன் சட்டை போட்டாங்க அவன் நின்றவர்கள் தான் மயங்க நெடுமாறன் என்பருமாங்க அவன் நீலவர்ண சட்டை போட்டாங்க பொட்டுட்டு மையெழுதி புருவங்கள் மைதீட்டி சம்மங்கிரி என்னை சங்கரியாகவே வந்தோ சம்மங்கிரி என்னை மாயவன் என்பரோமாவே தலைவாரி சடைகள் வேணி தங்க நகை காணாதென்றோமே தன்னழகு காணாதென்றோ தங்க நகை பூட்ட போறானே அழகானது காணாது என்று தங்க நகை பூட்டுகிறான். எப்படி பூட்டுவார் தெரியுமா? அவ தலையில சட குச்சி சட நாகம் சட பிள்ளி ராக்கோடியா தாளாம்புமா ராக்கோடியா தாளாம்புமா காதுக்கு கம்மல்களாம் கல்பதித்த உருட்டு தட்டு சிபிட்டு தட்டு கொன்ன புதட்டுமிட்டா கொன்னப்பு தட்டுமிட்டா புதட்டுமிட்டா மூக்குக்கு மூக்கூத்தி பிள்ளாக்கா மூக்கூத்தி பிள்ளாக்கா களத்தில அவன் மாலை பவன் மாலை காசு மாலை கடிகார சங்கிலியா அலங்கார தாயத்துடல் கையதில தோல் காப்பு தொந்தி காப்பு பட்ட காப்பு மிட்டா அவ மோட்டார் நல்ல வளையலிட்டா 5 நல்ல விரல்களுக்கும் 5 மோதிரமா 10 நல்ல விரல்களுக்கும் பவன் பதித்த மோதிரமா காலில் மிஞ்சி பிஞ்சி முந்தாங்கியே புத்துவம்மா மூடிகளா இழுத்து சங்கிலி தாள பொழி கொத்து சல பொழி ஏத்த சந்தன காப்பே இடுப்பில் ஒட்டியும் சிகப்பே யாரு செய்த தட்டார் செய்த மதுர ரத்தின புதுக்கள் வேலை மாறாது சொல்லுகிறாது மதுர ரத்தின புதுக்கள் வேலை மாறாது சொல்லுகிறாது சொல்லுகிறாதே
தாளி தவற பீலி முதல் ஏ பீலி முதல் மேலே மாயக்கண்ணன் தங்கத்தாலே அலங்கரித்தார் ஐயா பீலி முதல் தாளிதவரே பீலி முதலாகவே தங்கத்தினாலே அலங்காரங்களை செய்தோ மாயவனாகிய என்பெருமான் கோபால கண்ணனானவர் அந்த உக்கரகண்ட என்னும் ஐயானக்கரையிலே வந்தோ ஒரு ஒத்த குடிசை அமைத்தே ஒத்த பந்தம் கொளுத்தி ஒரு புது மண்ணை எடுத்து மண் ஓட்டை எடுத்து அதுல 1.25 பிடி அரிசி சாதத்தை பொங்குதாரு. அப்படி பொங்கி 3 உருண்ட திரளையா உருட்டுதாரு மாயக்கண்ணன். அப்படி பகவானானவரோ அங்க இருந்து பெண்ணை கண்டபோது யாருமே அன்னம் போடல. அதோ ஒரு பெண்ணு தெரியுதா, அவ கிட்ட போய் நம்ம அண்ணன் வாங்க வேணும் என்று மாயக்கண்ணன் அந்த ஒத்த குடிசைக்கு வந்தார். ஒத்த குடிசை பக்கத்திலே ஓடோடி வந்த அன்னம் என்று கேட்கார் ஆண்டவன் பகவான். அன்னம் என்று கேட்கும் போதே மாயக்கண்ணன் 3 உருண்ட திரளையாக உருண்டிருந்த அந்த திரளை சாதத்தை 2 உருண்ட திரளையை எடுத்து திருவோடு கபாலத்துக்கு போட்டார். 3வது உருண்ட சாதத்தை திருவோடுக்கு போடுற மாதிரி கண்ணன் கீழே போய் போட்டார். அந்த திருவோடானது கபாலம் பசி பொறுக்க முடியாம கபக்குன்னு போய் கவி பிடிச்சது. தரையோட கவி பிடிக்கிறது. கவி பிடித்த உடனே கண்ணன் மறுபடியும் பகவானுக்கு போய் பிரம்ம புத்தி தோஷம் மறுபடியும் பிடித்து விடக்கூடாது என்று ஓங்கி காலால் மிதித்தார். அந்த பிரம்மனுடைய சிரசானது 3 பிரிவாக வெடித்து விட்டது. 3 பிரிவாக வெடித்த போதே 3 பிரிவுக்கும் 3 பேர் கொடுக்கார். எப்படி பேர் கொடுக்கார்? எப்படி சுவாமி? ஒரு பிரிவானது ஆண்களின் மோகம், மற்றொரு பிரிவானது பெண்களின் மாதவிடை, 3வது பிரிவானது கடல் நுரையாகவும் பேர் கொடுத்து. அப்படி பேர் கொடுத்த வேளையில சுவாமி அந்த பிரம்மனுடைய சிரச மிதித்தார் அல்லவா, மீத இருக்க 7.5 நாளிகை கண்ணனுக்கு கால் வழியாக ஏறிவிட்டது. அங்க போய் பிடித்தார். அன்னைக்கு கொடுத்த வாக்கு யாரு? சனி இந்த நாரத பகவான் இடத்துல அவனையும் பிடிப்பேன், அவன் அப்பனையும் பிடிப்பேன், அவன் மாமனையும் பிடிப்பேன் என்று சொல்லி பிரம்மனுக்கும் பிரம்ம ஆண்டவன் பகவானுக்கு பிரம்ம புத்தி தோஷம் பிடித்த மகிமையினாலையும் கண்ணனுக்கு சனி பகவான் பிடித்த மகிமையினாலையும் ஐயப்பேயும் சுடுகாட்டிலே ஏ பேயோடே பேயாகே ஏ பேயாகே இருவேரும் பேயாட்டம் போடுவாரோ ஏ பேயாகே அப்படி பேயோடே பேயாகே பேயாட்டம் போடுவோதே அந்த பெருமாளும் சிவனாரும் அப்படி பேயாட்டம் போடும் போது பாடுதாரே பாடுதாரே ஏ பாடுதாரே ஏ ஆய கண்ணனானம் மாய வேணும் ஏ பாடுதாரே அப்படி ஆடி வரும் வேளையில ஏ பேயோட பேயாகே நீயோ பேயாட்டம் போட்டதாலே ஏ போட்டதாலே உனக்கு பேச்சு அம்மா என்னும் ஒரு பெயருவா தாய போட்டதாலே
மாயான கரையில பிறந்ததாலே பிறந்ததாலே மாயானங்காத்த பேச்சு என்றோம் தாய பிறந்ததாலே பேச்சியம்மா தாய சுடுகாடதில பிறந்ததாலே பிறந்ததாலே சுடுகாட்டு பேச்சு உண்ட ஏறுவா தாய பிறந்ததாலே நீயோ பேயோடு பேயாட்டம் போட்டதினாலே உனக்கு பேச்சு என்றும் மாயான கரையிலே வந்து நீ மாயனும் பகவானும் ஆடுனதினாலே மாயான பேச்சு என்றும் தில்லைவனத்தை காத்ததினால் தில்லைவன பேச்சு என்றும் பகவான் பேர்தாமங்களை கொடுத்து மாயான கரையிலே நீ ஆடியதினால் மாயான பேச்சு என்று பெயர் கொடுத்தோ மாய கைலைக்கு ஆகாது என்று மாயான பேச்சுக்குத்தான் ஆக்குவாரம் அழிக்குவாரம் 1008 வரும் கொள்ளுவாரம் வேண்டிய வரங்கள் பெற்று வாராள பேச்சியம்மா கைலாச மலை கடந்தோ சங்கிலி வருவதம்மா மைப்பாலம் ஒரு சுனையா நாடு கடலை விட்டு ஏகபோதி பட்டணமா ராஜ நாடு விட்டு ஓடம்பருகி வாராள மாயான பேச்சியம்மா எங்க வருவாளானா ஏழுமலை காவுக்குள்ள முத்தைய வாசலில வாராள பேச்சியம்மா அவ மேலக்கோட்டை வாசலில கொழுநலையும் வாங்கி கொண்டு இருந்து பயணமாயி ஒட்டந்தளம் முறுக்கும் தண்டே ஒளிமரியா நாடு விட்டு அகஸ்தியர் வாரை விட்டு வாராலே 8 பேரும் வாராள பேச்சியம்மா தாயான பேச்சியம்மா சிங்கமுக வாகனம்மா சிவம் கொடுத்த பாக்கியம்மா ஆடார கூடாரத்தோடு வாராள பேச்சியம்மா பாவநாசம் தன்னதியில பாவநாசம் தீர்த்தமாடி பாவநாச நாதரையும் உலகளையும் சேர்வ செய்து திருநெல்வேலி மார்க்கமாக சமுத்திரம் விட்டு ராஞ்சேரி பாதையாக வாராள பேச்சியம்மா இல்லுக்குத்தான் வேலி போட்ட இல்லையப்பர் தான் வணங்கி அம்மா காந்திமதிய தான் வணங்கி வாராள பேச்சியவா எங்கே வருவாரானா ஈஸ்வரியா பேச்சியம்மா அம்பிகை தான் பேச்சியவா திருநெல்வேலி டவுனு விட்டு எங்கே கொண்டாம் பாதையாக மானூறு பாதை கூடி வாராள பேச்சியம்மா எங்கே வருவாளானா அழகிய பாண்டியபுரம் கடந்தோ வாராள பேச்சியவா கட்டராங்குளம் பாதையாக உப்பனாபுரம் தனை கடந்தோ இத்திகோளம் பாதையாக தாயான பேச்சியம்மா ஆராள பேச்சியம்மா எங்கே வருவாளானா இத்திகோளம் தனை கடந்தோ சன்னல் போதுக்குடியில் ஊருக்கு மேக்கையல்லோ பைபாஸ் ரோட்டு காட்டம் வாசலில தாயும் மகனுமாக நல்ல மகனுமாக ஏ மாயான பேச்சியம்மா ஒரு தெய்வத்துக்கு நிலையம் போட்டு யாதவ குல மக்கள் எல்லாம் வருடத்தில ஒரு தடவை வில்லோடு முரசோடு ஆடி மாதம் 4வது வெள்ளியன்று
கூட்டுக்குடை பெருவிழாவோடு போட்டு ஆமா மக்கள் ஒரு வயிறாகவும் என் தாயான பேச்சு உய்காட்டு சுடலை முண்டை ஒரு வேலியாகவோ என்றென்று யாதவகுல சமுதாய மக்களை கேதி கட்டி காத்து வருகிறாரே